சூரத்துல் பக்ரா வசனம் 158. சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை ஆகும். எனவே யார் அந்த ஆலயத்தில் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறாரோ அவர் மீது அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமன்று. யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனும் நன்கறிந்தவனும் ஆவான். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இறுதிக் கடமையான ஹஜ்ஜையும் கூடுதல் வழிபாடான உம்ராவையும் நிறைவேற்றக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கிய வழிபாட்டை பற்றி இந்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அருளப்பெற்ற காரணம். உர்வா பின் அஸ்-சுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை ஆகும். எனவே யார் அந்த ஆலயத்தில் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்கிறாரோ அவர் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமன்று என்ற இந்த வசனத்தை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சஃபா மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றாமல் இருந்தாலும் குற்றமில்லைதானே என்று கேட்டேன். அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், என் சகோதரி அஸ்மாவின் மகனே, நீ கூறிய கருத்து தவறானது. ஏனெனில் நீ அளித்த விளக்கத்தின்படி இந்த வசனம் இருப்பதனால் அவ்விரண்டையும் சுற்றாமல் இருப்பது குற்றமில்லை என்றல்லவா இருக்க வேண்டும். ஆனால் இந்த வசனம் மதீனாவாசிகளான அன்சாரிகள் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அவர்கள் இஸ்லாத்தை தழுவும் முன்னர் முஷல்லல் என்னும் குன்றுக்கு அருகில் வழிபட்டு வந்த மனாத் எனும் சிலைக்காக இஹ்ராம் கட்டும் வழக்கம் உடையவர்களாக இருந்தனர். எனவே தற்போது இஸ்லாத்தை ஏற்ற பின் அவர்களில் ஒருவர் இஹ்ராம் கட்டினால் சஃபா மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றுவதை பாவமாக கருதினார்கள். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அறியாமை காலத்தில் சஃபா மர்வா ஆகிய குன்றுகளுக்கிடையே சுற்றுவதை பாவமாக கருதினோம். இப்போது செய்யலாமா செய்யக்கூடாதா என வினவினார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். அதன் பின்னர் அவ்விரண்டுக்குமிடையே சுற்றுவதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வழிமுறையை சுன்னத்தாக ஆக்கினார்கள். ஆகவே சஃபா மர்வாவை சுற்றும் சய்யி என்னும் வழிபாட்டை கைவிடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அவ்விரண்டு குன்றுகளுக்கிடையே சுற்றுவதை அறியாமை கால நடைமுறைகளில் ஒன்று என கருதி கொண்டிருந்தோம். அதனால்தான் இஸ்லாம் வந்தபோது அதை நாங்கள் தவிர்த்தோம். அப்பொழுதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் அருளினான். ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இசாஃப் என்னும் சிலை சஃபா குன்றின் மீதும் நாயிலா என்னும் சிலை மர்வா குன்றின் மீதும் இருந்தன. அறியாமை காலத்தில் மக்கள் அவற்றை தொட்டு முத்தமிட்டார்கள். எனவே இஸ்லாத்தை தழுவிய பின்னர் அவ்விரண்டுக்கும் இடையே சுற்றுவதை குற்றமாக கருதினார்கள். அப்பொழுதுதான் இந்த வசனம் அருளப்பெற்றது. சஃபா மர்வா இடையே தொங்கோட்டம். ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா என்னும் இறை இல்லத்தை தவாப் சுற்றி முடித்ததும் ருக்னுல் யமானி ஹஜருல் அஸ்வத் மூலைக்கு திரும்பி வந்து அதை கையால் தொட்டு முத்தமிட்டார்கள். பின்னர் சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வின் அடையாளச் சின்னங்களில் உள்ளவை என்ற வசனத்தொடரை ஓதிய வண்ணம் சஃபா வாசல் வழியாக வெளியேறினார்கள். அதன் பின்னர் அல்லாஹ் எதை கொண்டு தொடங்கினானோ அங்கிருந்தே நாமும் தொடங்குவோம் என்று கூறினார்கள். ஹபீபா பின்த் அபி தஜ்ராத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றி வந்ததை நான் கண்டுள்ளேன். அப்பொழுது மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இருக்க, மக்களுக்கு பின்னால்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவார்கள். அவர்களது கீழங்கி அவர்களின் காலை சுற்றி கொள்ளும் அளவிற்கு அவர்கள் கடுமையாக ஓடியதால் அவர்களின் முட்டுக்கால்களை நான் காணும் நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நீங்கள் தொங்கோட்டம் ஓடுங்கள், ஏனெனில் அல்லாஹ் உங்கள் மீது சஃபா மற்றும் மர்வாக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவதை கடமையாக்கி உள்ளான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஃபா மற்றும் மர்வாக்கிடையே தொங்கோட்டம் ஓடுவது ஹஜ்ஜில் ஒரு பிரதான கடமை ஆகும் என்று கருதுவோர் மேற்கண்ட ஹதீஸை ஆதாரமாக கொள்கின்றனர். இதுவே ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்தாகும். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் ஓர் அறிவிப்பும் இவ்வாறே கூறுகிறது. இதுவே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பிரபலமான கருத்தாகும். வேறு சிலர் இது ஒரு பிரதான கடமையன்று, சாதாரண கடமைதான், ஒருவர் திட்டமிட்டோ அல்லது மறந்தோ அதை கைவிட்டால் பரிகார பலி கொடுப்பதன் மூலம் அதை ஈடு செய்து கொள்ளலாம் என்று கூறியுள்ளனர். இது அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்தாகும் என மற்றோர் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. வேறு சிலர் இது விரும்பத்தக்கது என்று கூறியுள்ளனர். இதற்கு யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ என்ற வசனத் தொடரை அவர்கள் ஆதாரம் காட்டுகின்றனர். ஆனால் முதலாவது கருத்தே ஏற்புடையதாகும். ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றி வந்துள்ளார்கள். அது மட்டுமின்றி உங்களின் ஹஜ் உம்ரா கிரிகைகளை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியும் உள்ளார்கள். அடுத்து சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றி வருதல் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் ஒன்று என இந்த வசனம் விவரிக்கிறது. அதாவது இப்ராஹிம் அலை அவர்களுக்கு அல்லாஹ் காட்டிய ஹஜ்ஜின் கிரிகைகளில் ஒன்றாகும். சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றுகின்ற இந்த சயி வழிபாட்டின் அடிப்படை இப்ராஹிம் அலை அவர்களின் துணைவியார் ஹாஜர் அலை அவர்களின் செயல்களிலிருந்து பிறந்ததாகும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ள ஒரு நபி மொழியில் முன்பே கூறப்பட்டுள்ளது. அதாவது தமக்காகவும் தம் குழந்தை இஸ்மாயிலுக்காகவும் வைத்திருந்த உணவும் குடிநீரும் தீர்ந்துவிட்ட பொழுது அன்னை ஹாஜர் அலை அவர்கள் தம் குழந்தைக்காக குடிநீரை தேடி சஃபா மற்றும் மர்வாக்கிடையே திரும்ப திரும்ப சுற்றி வந்தார்கள். அந்த பூமியில் அமைந்துள்ள சஃபா மற்றும் மர்வா குன்றுகளுக்கிடையே பணிவோடும் பயத்தோடும் திரும்ப திரும்ப சுற்றி வந்தனர். அவர்களின் துன்பத்தையும் சிரமத்தையும் அல்லாஹ் அவர்களது தனிமையை போக்கி அவர்களை ஆசுவாசப்படுத்தினான். இஃதன்றி அவர்களுக்காக ஜம்ஜம் ஊற்றை பீரிடச் செய்தான். அதன் நீர் பசியை போக்கும் உணவாகும், நோய்க்கு நிவாரணம் ஆகும். எனவே சஃபா மற்றும் மர்வாக்கிடையே தொங்கோட்டம் ஓடுபவர் அந்த நேரத்தில் தமது வறிய நிலையையும் பணிவையும் முன்னிலைப்படுத்திட வேண்டும். உள்ளம் நேர்வழி பெறவும் நிலைமை சீரடையவும் பாவம் மன்னிக்கப்படவும் அல்லாஹ்விடம் தாம் தேவையாக இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அகல அல்லாஹ்விடமே தஞ்சமடைய வேண்டும். அடுத்து யார் கூடுதலாக நன்மை செய்கிறாரோ என்று அல்லாஹ் கூறியுள்ளான். சிலர் இத்தொடருக்கு விளக்கமளிக்கையில் சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றும்போது அதன் கடமையான அளவை விட கூடுதலாக 8வது 9வது முறை நிறைவேற்றுபவர்கள் என்று கூறியுள்ளார்கள். வேறு சிலர் கூடுதலான ஹஜ்ஜிலோ கூடுதலான உம்ராவிலோ சஃபா மற்றும் மர்வாக்கிடையே சுற்றுபவர்கள் என்று விளக்கம் அளித்துள்ளனர். அனைத்து வழிபாடுகளிலும் மேலதிகமாக செய்தலே இங்கு நோக்கம் என வேறு சிலர் கூறியுள்ளனர். அத்தகையவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடியவனும் அவர்களை நன்கறிந்தவனும் ஆவான். அதாவது குறைவான செயல்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்குவான். அந்த பிரதிபலன் எவ்வளவு என்பதை அறிந்தவன் அவனே. எனவே யாருக்கும் அவரது நன்மையை குறைக்க மாட்டான். அவன் அணு அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். அது ஒரு நற்செயலாக இருந்தாலும் அதை பன்மடங்காக ஆக்குவான். தன்னிடமிருந்து மகத்தான பிரதிபலனை வழங்குவான்.